12th எக்கனாமிக்ஸில் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான புக் பேக் மட்டும் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் எந்த திட்டம் வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம். காந்திய திட்டம் வந்து எஸ்.என். அகர்வால் அவர்களால் 1944 ஆரம்பித்த திட்டம் தான் காந்திய திட்டம். 8th கொஷின், இங்கே கொடுத்துருக்க 4 திட்டங்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மக்கள் திட்டம். மக்கள் திட்டம் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா எம்.என். ராய் அவர்கள் 1945 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் 1940 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் பாம்பே திட்டம். அடுத்தது ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் 1939 2ஆம் உலகப் போர் வந்திருக்கும். அதன் காரணமாக இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும். அடுத்தது விஸ்வேஸ்வரா திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1934 தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆர்டர் காலவரிசை பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 வருது. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 9th கொஷின், எம்.என். ராய் வழங்கிய திட்டம் கீழ்காண்பவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன் எம்.என். ராய் திட்டம் எதுனா மக்கள் திட்டம். மக்கள் திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா குடிசை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 10th கொஷின், சுட்டி காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா பிரான்ஸ். இன்னும் 10 கேள்வி இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.